ரவிராஜ் கொலை வழக்கில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக கொழும்பு நீதிமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நீதிமன்ற தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன, எப்படியான திருப்பங்கள் ரவிராஜ் அவர்களுடைய வழக்கில் ஏற்பட்டிருக்கின்றது, இந்த மாற்றங்கள் உண்மையில் நீதியான நியாயமான விசாரணைக்கு வழிகோலுமா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் KV தவராஜா அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய வழக்கில் எதிர்பாராத விதமாக பயங்கரவாத தடை சட்டம் பாதுகாப்பு தரப்பினர் மீது பாய்ந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது எப்படி சட்டத்தினுள் நுழைந்தது? ரவிராஜுடைய கொலை வழக்கில் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே சட்டமா அதிபர் ஒரு குற்றச்சாட்டு பத்திரத்தை தாக்கல் செய்தார். அதில் விசேட அம்சம் என்னவென்றால், இந்த குற்றச்சாட்டு பத்திரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழே தாக்கல் செய்து 6 நபர்களை எதிரியாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இந்த 6 பேரில் 3 நபர்கள் இப்பொழுது தலைமறைவு, அதாவது 1ஆவதும் 5ஆவதும் 6ஆவதும் எதிரிகள் தலைமறைவு, 2வது 3வது 4வது எதிரிகள் நீதிமன்றத்திலே இங்கு வந்திருந்தார்கள். இந்த 6 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த விசேட அம்சம் என்னவெனில், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது அரச ராணுவமாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, போலீசாராக இருந்தாலும் சரி, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் முதலாக இவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்பதை நான் மிகவும் அது ஒரு திருப்பு முனை என்று கூற வேண்டும். ஏனெனில் இதற்கு முன்னர் கடந்த காலங்களில் அந்த 79ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த பயங்கரவாத தடை சட்டம் முழுதாக தமிழ் இளைஞர்கள் மீதும் யுவதிகள் மீதும் அந்த போராளிகள் மீதுமே பாவிக்கப்பட்டது. ஆனால் பயங்கரவாத சட்டத்தின் பிறகு 2-3 வழக்குகள் சந்தேக நபர்களாக சில போலீசாரையும் சில டிஐஜி அவர்களையும் சில கைது செய்து தடுத்து வைத்திருந்தாலும் கூட, இன்று வரைக்கும் ராணுவத்துக்கோ அல்லது கடற்படைக்கோ அல்லது போலீசாருக்கு எதிராகவோ தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் பாதிக்கப்படவில்லை என்றுதான் முதலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த 5 குற்றச்சாட்டுகளை சுமத்தி 65 சாட்சிகளை முன்னிறுத்தி பயங்கரவாத தடை சட்டத்தில் இன்று சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உண்மையில் அதாவது நீதியான விசாரணைக்கு வழிகோலுமா அல்லது மீண்டும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அல்லது பிணை வழங்கப்படுகின்ற கால சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி ஒன்று. என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று நான் ரவிராஜின் குடும்ப நலன் சார்பாக ஆஜராக இருந்தேன். ஆகவே அந்த ரவிராஜுடைய அதே வேளையிலே ரவிராஜ் வழக்கிலே 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக, அதாவது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 பேருக்கும் ஒரு விசேடமான அம்சம், 3 பேருக்கும் எதிராக 3 பேர் சார்பாகவும் அவர்களுடைய சட்டத்தரணிகள் 2 மனுக்களை இன்று தாக்கல் செய்திருந்தனர். நேற்றைய முன்தினம் பிணை வழங்கும்படி, சிறையில் இருப்பவர்களை பிணை வழங்கும்படி மனுக்கள் தாக்கல் செய்தனர். அந்த பிணை மனுக்கான விசாரணையை மேல் நீதிமன்றம் இன்றைய தினத்துக்குத்தான் ஒத்திவைத்தது. ஆகவே அப்பொழுது அவர்கள் மற்ற 3 இல்லை, இவர்கள் 3க்கும் பிணைக்கான இன்றைய விண்ணப்பம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வேளையிலே சட்டமாதிபர் திணைக்களத்தினால் நேற்றைய தினம் அந்த குற்றச்சாட்டு பத்திரம் இறுதியாக வரையப்பட்டு இன்றைய தினம் அது காலையிலே தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு விசேட அம்சம் அது என்னவென்றால், இந்த முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில் அந்த சட்டத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் 10/82, அதாவது 82ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சட்டத்தில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எதிரியாக குறிப்பிடப்பட்டவர் வழக்கு முடிவடையும் வரை until the conclusion of the trial, வழக்கு முடியும் வரை விடுதலை செய்யப்பட முடியாது, துணை வழங்க முடியாது என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய துணை மனு, அதாவது அவர்கள் துணை வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை துணைக்கு வழங்க முடியாது என்று நீதிபதி அந்த சட்டத்தின் கீழே அவர்களை துணை வழங்க முடியாது என்று கூறியதை அடுத்து அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரம் அவர்கள் கையளிக்கப்பட்டு 3க்கும்
அவர்கள் இன்று சிறைச்சாலைக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டார்கள். அதாவது ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் முதல் இன்று வரையும் அவர்களுடைய குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் சார்பிலே ஆஜராகி வழங்குகின்ற மூத்த வழக்கறிஞர் என்கின்ற வரையில் உங்களுடைய மனநிலை அல்லது இந்த சட்டமாதிப திணைக்களகம் இப்படியானதொரு நடவடிக்கை எடுத்திருப்பதை நீங்கள் உங்களுடைய இந்த வழக்கின் அனுபவத்தில் எப்படி பார்க்கிறீர்கள்? அனுபவத்தில் இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மிகவும் நிதானமாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தால், இன்று வரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள், உதாரணமாக இப்பொழுது அரசு தரப்பு சொல்லி அரசு படைகளுக்கு எதிராக அவர்களுக்கு அட்டூழியங்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினாலே தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு பத்திரங்கள் ஒன்றில் சாதாரண சட்டத்தின் கீழ் அதிகமாக சாதாரண சட்டத்தின் கீழ் தான் தாக்கல் செய்யப்பட்டன. அப்போது சாதாரண சட்டங்கள் தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர்கள் துணை செல்லும் வசதி ஏற்பட்டது. அதிகமாக முக்கியமாக